அப்போ அந்த ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இடமும் எல்லைக்கு வெளியே இருக்கு. முகமதுடைய தோழர்களையும் எங்க விடக்கூடாது, மக்காவுக்கு எல்லைக்கு உள்ளே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம முகமது என்ன செஞ்சிருக்கிறோம், உயிர் பயம் காட்டி அவரை இங்கேருந்து மக்காவிலேருந்து அனுப்புனதே நம்ம ரொம்ப முக்கிய முயற்சி செஞ்சு நம்ம அனுப்பியிருக்கிறோம். அவர் மதீனாவுக்கு அனுப்பணும். இப்போ மதீனாவிலேருந்து மக்காவுக்கு உள்ளே வந்துட்டாருன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, முகமது திரும்ப வந்துட்டாரு, அவர் வெற்றி ஆகிட்ட மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அதனால நம்ம முதல்ல வெளியே போய் நிற்போம். வெளியே போய் நின்று வெளியே உள்ளக்கே வரக்கூடாத அளவுக்கு நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஹுதைபியால வந்து தடுக்கிறோம். ஏசியில் கொஞ்சம் திறந்து விடுங்க. ஹுதைபியா முடிச்சவன சரி. அப்போ அந்த எல்லைக்கு வெளியே தடுத்துடணும் அப்படின்ட்டு வேகமாக வந்து என்ன செய்யும், இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது, இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம், பழைய பள்ளிவாசனுடைய 4 சுற்றுச்சுவர் இருக்கு, அதை பார்க்க போகிறோம். எந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலடிகள் எல்லாம் பட்டுச்சு, சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல நம்முடைய காலடியும் அல்லாஹ் தஆலா பட வைக்கிறான். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்னது, அங்கே ஒரு பையத்து நடந்துச்சு, ஒரு பையத்து நடந்துச்சு. இன்னொன்று ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சரியா? இப்போ எங்க நான் விட்டது, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 1400க்கு மேற்பட்ட சஹாபாக்களும் மதீனாவிலேருந்து புறப்பட்டு உம்ராக்கு வந்தப்போ இங்க இவங்க போர் செய்ய வராங்க அப்படின்னு நினைச்சு தடை. அப்போ நீங்க ஹுதைபியா அப்படின்ற அந்த இடத்த அதுக்கு தாண்டி வரக்கூடாது. ஹுதைபியான்றது இருக்கிற ஹரமுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இப்போ ஹரம் மக்காவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஹுதைபியா. இப்போ நம்ம போறோம் இல்லையா, அப்போ அந்த ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இடமும் எல்லைக்கு வெளியே இருக்கு. முகமதுடைய தோழர்களையும் எங்க விடக்கூடாது, மக்காவுக்கு எல்லைக்கு உள்ளே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம முகமது என்ன செஞ்சிருக்கிறோம், உயிர் பயம் காட்டி அவரை இங்கேருந்து மக்காவிலேருந்து அனுப்புனதே நம்ம ரொம்ப முக்கிய முயற்சி செஞ்சு நம்ம அனுப்பியிருக்கிறோம். அவர் மதீனாவுக்கு அனுப்பணும். இப்போ மதீனாவிலேருந்து மக்காவுக்கு உள்ளே வந்துட்டாருன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, முகமது திரும்ப வந்துட்டாரு, அவர் வெற்றி ஆகிட்ட மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அதனால நம்ம முதல்ல வெளியே போய் நிற்போம். வெளியே போய் நின்று வெளியே உள்ளக்கே வரக்கூடாத அளவுக்கு நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஹுதைபியால வந்து தடுக்கிறோம். ஏசியில் கொஞ்சம் திறந்து விடுங்க. ஹுதைபியா முடிச்சவன சரி. அப்போ அந்த எல்லைக்கு வெளியே தடுத்துடணும் அப்படின்ட்டு வேகமாக வந்து என்ன செய்யும், இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து அந்த மன்னர் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கேட்டுங்க, அப்புறம் அந்த காலத்து ஆளுங்க யூஸ் பண்ணுற அந்த கேட்டில், டீ கேட்டில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடக்கல்லுங்க, அந்த வியாபாரிகள் யூஸ் பண்ணுற பெரிய இடக்கல் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெயில் சொல்கிறீங்களா, இங்கே சென்னையெலாம் ஒன்றுமே கிடையாது அந்த வெயில். அதுக்கு எதிரில் வந்து நம்ம வந்து 0% இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு வெயில். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் ப்ரிப்பரேஷனோடு போங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.